திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை உச்சியில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுவதை காண ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபத்தை காண காலை முதலே ஏராளமான சிவபக்தர்கள் சிவனடியார்கள் தொடர்ந்து திருவண்ணாமலை நோக்கி வந்தவன் இருக்கிறார்கள். இன்று காலை 4 மணி அளவில் கோவிலின் மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதற்கு உரிய அனுமதி அட்டை பெற்ற நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதித்தார்கள். அர்த்த மண்டபத்தில் யாகம் வளர்த்து அதிலிருந்து பரணி தீபத்தை சிவச்சேரியார்கள் ஏற்றிருந்தார்கள். கோவில் வளாகத்தை பொறுத்தவரை சரியாக 5:55 மணி அளவில் அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். இதே நேரத்தில் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. இதை காண்பதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே தமிழகம் மட்டுமல்லாது தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு இடங்களில் இருந்தும் சிவனடியார்கள் புத்தார்கள் இங்க கிரிவலை பாதையின் மூலமாக நடைபயணம் பாத யாத்திரையாக செல்வார்கள். அந்த நேரத்தில் கோவில் கொடிமரம் எதிரே இருக்கக்கூடிய அகன்ற மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படும். மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் காட்சியளிக்கும் வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 40 கிலோமீட்டர் வரை மகாதீபத்தை ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பரணி தீபத்தை முன்னிட்டு 14,000 போலீசார் முழுமையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 8 மாவட்ட எஸ்பிகள் தலைமையில வடக்கு மண்டல ஐஜி அஷ்டாகர் தலைமையில போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆங்காங்கே உயர் கோபுரங்கள் அமைத்தும் அசம்பாவிதம் நடைபெறாத வண்ணமும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறாத வண்ணமும் இங்கு பாதுகாப்பு பணி துரிதப்படுத்தப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. கிரிவலை பாதையை பொறுத்தவரை 13 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் மூலமாக பெரும்பாலான சிவபக்தர்கள் திருவண்ணாமலையை நோக்கி வந்தமுன் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பெரும்பாலான பக்தர்கள் அந்த 10 நாள் திருவிழாவின் போதும் திருவண்ணாமலையை நோக்கி வருவார்கள். சிறப்பு நிகழ்ச்சியாக சிகர நிகழ்ச்சியாக அந்த மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்லாயிரம் மக்கள் இங்கு திரள்வார்கள். அதை காண்பதற்காக தற்பொழுது கிரிவல பாதை முழுமையாகவே பக்தர்களின் தலையாக காட்சியளிக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டு மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகாதீபத்தை காண்பதற்காக பொதுமக்கள் பக்தர்கள் மலை மீது செல்ல அனுமதி இல்லை. அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 14 கிலோமீட்டர் தொலைவுடைய கிரிவலை பாதையில் ஒட்டுமொத்தமாக 37 மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பிலே கூறுகிறார்கள். தொடர்ந்து கிரிவலை பாதையில் பெரும்பாலான சிவனடியார்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை 5:55 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்படும். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை முழுவதுமாகவே விழாக்கோலம் பூண்டு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.